பாருங்க இதில் கடைசியாக பார்த்த கிளாஸில் இந்த ஈர்ப்பு புல வலிமை தொடர்பான விடயங்களை தொடங்கினாங்க. சரியோ? நீங்கள் அந்த ஈர்ப்பு புல வலிமைன்றது என்னன்னு சொன்னால் 1 கிலோகிராமில் தாக்குற விசை. சரியோ? ஈர்ப்பு புலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு 1 கிலோகிராமை வச்சா அதில் தாக்குற விசை தான் ஈர்ப்பு புல வலிமை. அப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒரு கோளுக்கு வெளியால் இருக்கிற ஒரு புள்ளியில் ஈர்ப்பு புல வலிமை என்னன்னு கேட்டால் அதில் நீங்கள் ஒரு 1 கிலோகிராம் வச்சு நீங்கள் அப்படி வைக்கும்போது இதுக்கும் அதுக்கும் இடையில தாக்குற விசையை நாங்கள் ஆராய்ஞ்ச நாங்கள். அப்போ ஒரு திணிவு எம், இன்னொரு 1 கிலோகிராம் இவர், அப்போ அதுக்கு இடையில தாக்குற விசை gm/r² வருகிறது. ஆகவே ஒரு எம் திணிவுடைய ஹோலின் மையத்திலிருந்து r தூரத்தில் ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு இது. சரியோ? இதே மாதிரி நீங்கள் பாருங்க, இப்போ இந்த கோளின் ஆரை r2 வைப்போம். அதாவது இந்த கோளினுடைய ஆரை ஒரு கேபிட்டல் R2 வைப்போம். கேபிட்டல் R ஆரையுடைய ஒரு கோள். இந்த கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை என்னவாக இருக்கும் என்று கேட்டா, இந்த மேற்பரப்பில் உள்ள G எவ்வளவுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யலாம்டா இந்த சமன்பாட்டிலிருந்தே கெஸ் பண்ணலாம். சரியோ? அதாவது மையத்திலிருந்து சிம்பிள் ஆர் தூரத்துல ஜிக்கு சமன்பாடு இப்படி வருது. சரியோ? gm/simple r². அதே அந்த மையத்தில் இருந்தான தூரம் சிம்பிள் ஆர் இல்லை, அது கேபிட்டல் ஆர்ன்னு சொன்னா அதுக்கான விட உங்களுக்கு வர பார்க்கும் gm/, அதே மாதிரி தான் வரப்போகுது, gm/R² வரும். சிம்பிள் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆரை போடுங்க. சரியோ? கவனிங்க. அப்படி இல்லை, இதையும் நீங்க நிறுவித்தான் எடுக்கணுமெண்டா என்ன செய்யுங்க, அந்த புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை உங்களுக்கு வேணுமெண்டா அதுல கொண்டு போய் 1 கிலோகிராம் துணியை வையுங்க. அப்போ இந்த கோடின் மேற்பரப்பில் 1 கிலோகிராமை வச்சுட்டு இதுக்கும் இடையில எவ்வளவு விசை தாக்குமென்றதை பாருங்க. அப்போ அதுக்கு திருப்பி இதே சமன்பாடை பயன்படுத்துவீங்க. ஜி ஒரு துணிவு கேபிட்டல் எம், மற்றது 1, இடைத்தூரத்துக்கு பதிலாக ஆரை போட வேண்டி வரும். கேபிட்டல் ஆர் போட்டிங்கன்னா gm/R² வரும். கடைசியா இது வரைக்கும் எழுதினீங்களோ, இப்போ அடுத்த பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. கோளின் ஆரை கேபிட்டல் R எனின் கோளின் ஆரை கேபிட்டல் R எனின் அதன் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை இந்த சமன்பாட்டு எழுதுங்க. G = gm/R². G = gm/R². இந்த சமன்பாட்டு எழுதுங்க. மிக முக்கியமான சமன்பாடு, அதிகமாக தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படும். சரியோ? gm/R² எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்தபடி எங்களுக்கு வருவோம். இப்போ ஒரு கோளின் மேற்பரப்பில ஈர்ப்பு புலத்தின் வலிமை, அந்த கோளின் ஈர்ப்பு புலம் எவ்வளவு வலிமைன்றதுக்கு சமன்பாடு இது. அதே வெளியால இருக்கிற ஒரு புள்ளியில ஜி எவ்வளவுன்னு கேட்டா சமன்பாடு இது. இந்த ரெண்டை ஒப்படைக்குள்ள உங்களுக்கு விளங்க வேணும். இந்த கேபிட்டல் ஆர் சிறிது, அதாவது கேபிட்டல் ஆரையும் சிம்பிள் ஆரையும் ஒப்பிட்டு பார்த்தா கேபிட்டல் ஆர்ன்றது கோளின் ஆரை, அது சின்னன். அதை விட இந்த சிம்பிள் ஆர்ன்றது பெரிது. அவ கீழே நிற்கிற நம்பர் கூடுது. இங்க அப்படி கீழே நிற்கிற நம்பர் கூடிச்சா ஜி குறைவா இருக்கும். அதாவது மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு புல வலிமையை விட கோளுக்கு வெளியால் இருக்கிற ஒரு புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமை குறைவாக இருக்கும். சரியோ? அவ மேற்பரப்பில தான் ஆக கூடவா இருக்கும். அதை விட்டு அங்கால போக போக அது என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அதுலயும் பாருங்க, இன்னும் தூரம் ஆர் கூடிச்சண்டா இந்த சமன்பாட்டின்படி ஆர் மேலும் கூடினா ஜி இன்னும் குறைஞ்சு கொண்டு வரும். சரியோ? அப்ப உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு கோளின் காரணமான ஈர்ப்பு புல வலிமை ஜி மையத்தில் இருந்தான தூரத்துடன் எப்படி மாறுது, ஈர்ப்பு புல வலிமையின் தூரத்துடனான மாறலை வரைவுபடுத்த போறோம்.
இது அதனுடைய மேற்பரப்பண்டு வையுமோ இந்த இடத்துல அதன் ஏரை வரும். மையத்திலிருந்தான தூரம் கூடிக்கொண்டு வந்து இந்த இடத்துல ஏரை வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக தெரியும் என்னன்னா, மேற்பரப்புக்கு வெளியால போகைக்குள்ள ஜி குறைய ஆரம்பிக்கும். இந்த சமன்பாட்டின்படி ஆர் கூட கூட ஜி குறையுமல்லோ. அப்போ இதுக்கு வெளியால நான் இந்த கிராஃபை வரைகிறேன்னு பாருங்க. இதுக்கு இங்கால ஆர் கூட 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 ஜி குறைந்து கொண்டு வரும். கிட்டத்தட்ட இப்படி ஒரு கிராஃபுக்கு அமைய குறையும். சரியோ? ஆர் வந்து முடிவிலியை நோக்கி போகைக்குள்ளதானாம் இந்த கீழே நிற்கிற நம்பர் இன்ஃபினிட்டி முடிவிலியானா தான் இது பூஜ்ஜியத்துக்கு வரும். உங்களுக்கு தெரியும் சின்ன கணித முடிவுகள், ஒரு நம்பரை பூஜ்ஜியத்தால் பிரித்தா முடிவிலி வரும், அதே ஒரு நம்பரை முடிவிலியால் பிரித்தா பூஜ்ஜியம் வரும். அப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த நம்பர் வந்து முடிவிலி, மிகப்பெரிய தூரத்துக்கு நீங்கள் போனா தான் அது கூட கூட இது குறைஞ்சு கொண்டு வந்து ஜீரோவை நோக்கி வரும். அப்போ ஒரு கோளுக்கு வெளியால ஜியினுடைய தூரத்துடனான மாறல் இப்படி வருமாம். சரியோ? அதுவே அந்த கோளுக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கும், உள்ளுக்கு ஜி எப்படி மாறுமன்றதை பற்றி உங்களுக்கு பெருசா நிறுவல் ஒன்றும் கிடையாது. ஆனால் சும்மா கேள்விப்பட்டதை வச்சுக்கொள்ளுங்க, தெரிஞ்சிருக்க வேணும். என்ன மாதிரி என்றாலும் கோளின் மையத்துல ஜி வந்து பூஜ்ஜியமா இருக்குமா, மையத்துல ஜி ஜீரோவா இருந்து இதுல இருந்து இந்த மேற்பரப்பை நோக்கி வரும்போது அந்த ஜி வந்து சீரா கூடிக்கொண்டு வருமா. y mx என்ற வடிவத்துக்கு அமைய அந்த ஜி என்ன செய்யுமாம், சீரா கூடுமாம். சரியோ? ஸோ இப்படியான ஒரு கிராஃபுக்கு அமையத்தான் ஈர்ப்பு புலச்சரிவின் தூரத்துடனான மாறல் அமையுது. நீங்க இதேன்னு இப்படி சீரா கூடுதுன்றதுக்கு இங்க விளக்கம் உங்களுக்கு இல்லை, உங்களோட சிலபஸ்ல இல்லை. நீங்க இதே மாதிரி இதுக்கு அடுத்த பாடம் மின்புலம் இருக்குல்லோ, அந்த மின்புலத்துல கவனிங்க கிட்டத்தட்ட இதே மாதிரியான பாட போகுது. அந்த மின்புலம், இந்த ஈர்ப்பு புலமும் மின்புலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இந்த பாடம் இருக்கும், நீங்க படிக்க விளங்கும். இங்க முதலாவது நாங்க படிச்சது நியூட்டனின் ஈர்ப்பு விதி என்னொன்று படிச்சிருப்போம். அதே மாதிரி நாளைக்கு மின்புலத்துல படிப்போம் கூலோமின் விதி என்னொன்று படிப்போம். அடுத்ததா இங்க ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை என்ற ஒரு விடயம் படிப்போம். மின்புலத்துல மின்புல வலிமை மின்புல செறிவு என்ற ஒரு விடயம் படிப்போம். சரியோ? ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் அந்த பாடப்பகுதி போய்கொண்டிருக்கும். அப்ப அந்த மின்புலத்துல ஒரு இடத்துல நான் இந்த கிராஃப் வந்து இதே மாதிரி ஒரு கிராஃப் ஒன்று வரைவோம், அங்க நிறுவி வரைவோம், இதே இப்படி கூடுதுன்றது அங்க உங்களுக்கு விளங்கும். அதை படிக்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் இதுன்றதை ஞாபகப்படுத்தி விடுறேன். சரிதானே? அப்ப இப்போதைக்கு நாங்கள் இதை மார்க் பண்ணிக்கொள்வோம். எழுதுங்க அடுத்த பாயிண்ட் ஃபார்ம்ல, அடுத்த பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க எழுதுங்க. கோளொன்றின் காரணமான ஈர்ப்பு புல வலிமையின் கோளொன்றின் காரணமான ஈர்ப்பு புல வலிமையின் கோளின் மையத்தில் இருந்தான தூரத்துடனான மாறல், மையத்தில் இருந்தான தூரத்துடனான மாறல் பின் வருமாறு அமையும், பின்வருமாறு காணப்படும். கீழே இந்த கோடின் படத்தை வரைஞ்சு இந்த கிராஃபை வரைஞ்சு கொள்ளுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு வரையுங்க. ரைட். நீங்க அப்படி வரைஞ்சிட்டீங்கண்டா அதுக்கு பிறகு பாருங்க, இந்த கிராஃப்ல இருந்து நான் சொல்லக்கூடிய சில முடிவுகளை திருப்பி ஒருக்கா சொல்றேன். மையத்துல ஜி பூஜ்ஜியமா இருக்கும், மையத்திலிருந்து மேற்பரப்பு வரைக்கும் ஜி சீரா கூடும். ஒரு கோளின் மேற்பரப்புல தானே அதன் ஈர்ப்பு புல வலிமை மிக உயர்வா இருக்குமாம். பிறகு அங்கால போக போக ஜி குறைஞ்சு கொண்டு வந்து முடிவிலில பூஜ்ஜியமா மாறும். சரியோ? ஸோ இந்த முடிவுகளை எழுதி கொள்வோம். எழுதுங்கோ. கிராஃபை வரைஞ்சிட்டீங்கன்னா சைட்லயோ அல்லது கீழேயோ எழுதி கொள்ளுங்கோ. இவ்வரைவின்படி
இவ்வரைபின்படி கீழே அடுத்த வரியில் எழுதுங்க ஒன்று. அடுத்த வரியில் எழுதுங்க ஒன்று. கோளின் மையத்தில் ஜி சமன் 0. கோளின் மையத்தில் ஜி சமன் 0. 2 மையத்திலிருந்து மேற்பரப்பு வரை ஜி சீராக அதிகரிக்கின்றது. ஜி சீராக அதிகரிக்கின்றது. 3 எழுதுங்க. மேற்பரப்பில் ஜி உயர்வாகும். மேற்பரப்பில் ஜி உயர்வாகும். 4 மேற்பரப்பிற்கு வெளியே உயரம் அதிகரிக்கும் போது ஜி குறைவடையும். உயரம் அதிகரிக்கும் போது ஜி குறைவடையும். அடுத்தது 5 முடிவிலியில் ஜி சமன் 0. முடிவிலியில் ஜி சமன் 0. சரி, நீங்க இப்ப சில இடங்கள்ல சில பேப்பர்ஸ்ல இப்படியும் கேட்டிருக்கிறார். என்னண்டா, இந்த கோளினுடைய திணிவை தராமல் அந்த கோளினுடைய அடர்த்தியை தந்து போட்டு கேள்வி கேட்பார். சராசரியா அந்த கோளின் ஆவரேஜ் டென்சிட்டி சராசரி அடர்த்தியை தந்து போட்டு நான் சுமார் டி என்று வைக்கிறேன். இந்த கோளினுடைய சராசரி அடர்த்தி டி. இதன் சார்பில் அதனுடைய மேற்பரப்பில் உள்ள ஜிக்கு கோவை என்ன என்று கேட்கலாம். மேற்பரப்பில் உள்ள ஜி பாருங்க, ஒரு கோளின் மேற்பரப்பில் ஜிக்கு சமன்பாடு நாங்கள் இப்போ படிச்சினாங்க. அது எப்படி வருமெண்டா GM/R². மேற்பரப்பில் ஜிக்கான சமன்பாடு இது GM/R². இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, அதோட திணிவு இருக்குல்லோ, எம்ன்றது கோளின் திணிவு. நீங்க எப்படி ஒரு சமன்பாடு படிச்சிருப்போம், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம். திணிவின் கீழ் கனவளவு. அப்போ திணிவு உங்களுக்கு தேவையாண்டா அடர்த்திய கனவளவால பெருக்கி விடுங்க. அப்ப இந்த கோளினுடைய திணிவு உங்களுக்கு தேவைப்படுதுண்டா இந்த கோளினுடைய அடர்த்தியை இந்த கோளினுடைய கனவளவால பெருக்கி விடுங்க. நீங்க இந்த கோள் பாத்தீங்கன்னா ஒரு ஆர் ஆரையுடைய ஒரு திண்ம கோளம், R ஆரையுடைய ஒரு திண்ம கோளம். நீங்க ஒரு கோளத்தினுடைய கனவளவுக்கு சமன்பாடு நாங்க படிச்சனாங்க ஓஎல்ல. அது 4/3 πr கனம். இது ஒரு கோளத்தின் கனவளவுக்கு சமன்பாடு. ஆகவே இப்ப இந்த கோளினுடைய திணிவு வர வேண்டிய இடத்துல அடர்த்தி தர கனவளவு என்ற மாதிரி நாங்க பிரதியிட போறோம். பாருங்க, ஜி சமன் G, திணிவுக்கு பதிலா அடர்த்தி டென்சிட்டி டி தர கனவளவுக்கு பதிலா வால்யூம், அது 4/3 πr³ போடலாம். சரியோ, கனவளவு 4/3 πr கனம். அடர்த்தி தர கனவளவு திணிவு, அதன் கீழ் இந்த ஆர் வர்க்கம். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஆர் வர்க்கம் இந்த ஆர் கணத்தை வெட்டினா மேல ஒரு ஆர் மிச்சமா வரும். ஆகவே ஜிக்கான விடை வரும் அப்படின்னா
4 கீழ் 3 முன்னுக்கு வருகுது. 4 கீழ் 3 முன்னுக்கு எழுதுறேன். ஒரு கேபிட்டல் ஜி இருக்குது, ஒரு பை இருக்குது, ஒரு சிம்பிள் டி, ஒரு ஆர் இவ்வளவும் இருக்கும். சரிதானே? ஆர் ஸ்கொயர்டால ஆர் கியூபை விட்டு ஒரு ஆர் மிச்சமா வரும். அப்ப இது வந்து பாருங்க, மேற்பரப்பில் உள்ள ஜிக்கான சமன்பாடு அடர்த்தியின் சார்பில் எடுத்து வச்சிருக்கோம். சரியோ? இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். பாடமாக்காதீங்க, இதுகள் பெருசா பாடமாக்கி வைக்கணும் இல்லை, இப்படித்தானு பாடமாக்க தேவையில்லை. இது தெரிஞ்சிருக்கணும். இது கேட்டவன் எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இது தெரியுமாண்டா, தேவைப்பட்டா நாங்கள் இதை பிரதிட்டு வரலாம். சிம்பிளா துணிவுக்கு பதிலாக அடர்த்தி தர கனவோட ஒன்று பிரதிட்டு அந்த முடிவு வரும். ஸோ இதை பாடமாக்க தேவையில்லை, ஆனால் தேவைதான். தெரிஞ்சிருக்க வேண்டிய முடிவு, பாடமாக்காதீங்க. சரியோ? அப்ப அடுத்த பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. அடுத்த முடிவு எழுதுங்க. கோளின் சராசரி அடர்த்தி, கோளின் சராசரி அடர்த்தி சிம்பிள் டி எனின், கோளின் சராசரி அடர்த்தி சிம்பிள் டி எனின் அக்கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை இந்த 3 வரி எழுதுங்க. ஈர்ப்புப்புல வலிமை G = Gm/r². அதில் இதை பிரதிட்டு இது வரைக்கும் வாங்க. அதை எழுதிட்டீங்கண்டா உங்களோட டியூட்டருங்க இருக்கா, டியூட்டடுங்கோ. அதில் பாருங்கோ, 12வது கேள்வியிலிருந்து வருவோம். இந்த ஜி சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் ஒருக்கா பார்த்துருவோம். 12வது கேள்விக்கு வாங்கோ. பாருங்கோ, 12வது கேள்வியா? 12. கேபிட்டல் எம் ஆர் ஆகியவை முறையே செவ்வாய் கிரகத்தின் திணிவும் ஆரையும் ஆகும். கடைசியா கேள்வி முடியுது, ஈர்வையினால் ஆன ஆறுமுடுகள். அப்ப உங்களுக்கு நான் இதுக்கு முதல் வகுப்புல சொன்னான், இந்த ஜிக்கு 3 சொல் பயன்படுத்துவார். ஒன்றில் ஈர்ப்பு புல வலிமை என்னும் சொல்லுவார், ஈர்ப்பு புல செறிவு என்னும் சொல்லுவார், அல்லது ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்று சொன்னாலும் அதே ஜி தான். சரியோ? அதுல அதிகமா ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்று சொல்ல பயன்படுத்தினது கூட. அவ ஈர்ப்பு ஆறுமுடுகள் என்று கேட்டாலும் இதே ஜியத்தான் கேட்கிறாருன்றதை விளங்கி கொடுங்க. அவ கேட்டது செவ்வாயின் மேற்பரப்பில் ஈர்வையினாலான ஆறுமுடுகள். என்ன மேற்பரப்பில் உள்ள ஜியை கேட்கிறார். மேற்பரப்பில் உள்ள ஜிக்கு சமன்பாடு தான் இது, Gm/R². அப்ப அதான் விடை. ஸோ Gm/R² வரும். அது 5th ஆன்சர். 12க்கு 5th ஆன்சர். 13 பாருங்க, சந்திரன் ஆரை 6 என்று சொல்லி அதன் பரப்பில் உள்ள ஈர்வையினாலான ஆறுமுடுகளை G' என்று சொல்றாரு. நான் சொன்ன வேற ஹோல்கள் வரைக்கும் அதை ஜியை பாவிக்காம தவிர்ப்பார். பொதுவா வேற குறியீட்டை பயன்படுத்த பார்ப்பார். அப்ப சந்திரனுக்கு G' என்று சொல்றார். கடைசியா கேள்வி முடிக்கிறார், சந்திரனின் சராசரி அடர்த்தியை தருவது என்று கேட்கிறார். அவ அடர்த்தியை பற்றி கேட்டபடியா நீங்க இந்த திணிவுக்கு பதிலா அடர்த்தி தர கனவளவண்டு போட இப்படி ஒரு வரி வருங்களோ, இப்படி ஒரு வரி வருதல்லோ, அதுல டி எழுவாய் மாற்ற சொல்றார். டிக்கு கேட்கிறார். அப்ப இந்த 3ஆல இதை பெருக்குங்கோ, 3G அதன் கீழ் டியை தவிர மிச்சமெல்லாம் கீழே வரும். 4G πr அவளத்தையும் கீழே அனுப்புங்க. 3G கீழ் 4G πr அந்த மாதிரி வரும். அது உங்களுக்கு 5th ஆன்சர் சரியா இருக்கும். அதுல ஆறுமுடுகளை G' என்று குறிச்சிங்கன்னா 5வது விட வரும். 14வது கேள்விக்கு வாங்கோ. புவியின் திணிவும் ஆரையும் தாரார். புவி பரப்பிலிருந்து உயரம் எச்சில் ஈர்வையினாலான ஆறுமுடுகள். கவனிங்க, புவியின் ஆரை ஆர். கேள்வி, புவியின் மேற்பரப்பிலிருந்து எச் உயரத்தில் உள்ள ஈர்வையினாலான ஆறுமுடுகள். இந்த இடத்துல உள்ள ஜியை பற்றி கேட்கிறார். அவ கவனிங்க, இங்க எச்ன்றது மையத்தில் இருந்தான தூரம் இல்லை,
புவி மேற்பரப்பிலிருந்து அந்த புள்ளிக்கான தூரம். சரியோ? அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கோளுக்கு வெளியால் இருக்கிற ஒரு புள்ளியின் ஈர்ப்பு புல வலிமைக்கு சமன்பாடு GM ஓவர் சிம்பிள் ஆர் ஸ்கொயர்டுன்னு நிறுவினாங்க. இது வெளியால் உள்ள புள்ளியின் ஜி. மேற்பரப்பில் உள்ள ஜி என்றா அது GM ஓவர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது இதுக்கு வெளியால் உள்ள புள்ளி பற்றி தான் கேட்கிறார். அப்ப இந்த சமன்பாடு தான் வரும். அதுல சிம்பிள் ஆர்ன்றது இந்த மையத்திலிருந்து அதுக்கான தூரம். இப்ப இந்த மையத்திலிருந்து இந்த புள்ளிக்கான தூரம் ஆர் பிளஸ் ஹெச் என்று வரும். இந்த ஏரையோட ஹெச்சை கூட்ட வேணும். அப்ப இந்த சிம்பிள் ஆர் வர வேண்டிய இடத்துல நீங்கள் ஆர் பிளஸ் ஹெச்சை போடுங்க. 5வது விட வரும். 14க்கு 5th ஆன்சர். 15 பாருங்க. நீங்க வேணுமெண்டா இந்த இடத்துல வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு போட்டு அப்படியே 15ல இருந்து ஒரு 22 கேள்வி வரையில நீங்க போகலாம். 22வது கேள்வி வரைக்கும் அப்படியே வாசிட்டு இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் இந்த தியரிக்குள்ளாம இருக்குது. பாப்போம், வேகமா பார்த்துருவோம். அதில் கையோடைய பாருங்க. இப்போ இதில் 2 ஹோல்கள் 15வது கேள்விக்கு வரணும். பாருங்க, அதில் 2 ஹோல்கள் திணிவு MX MY மேரையும் தாரார். கடைசியில் சொல்லியிருப்பார் இரு ஹோல்களினதும் பரப்புகளின் மீது உள்ள ஆர்முடுகள் ஒரே அளவாக இருக்கு. அப்போ ஒரு ஹோலின் மேற்பரப்பில் உள்ள ஜியும் மற்ற ஹோலின் மேற்பரப்பில் உள்ள ஜியும் சமன் என்று சொல்றார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது ஹோலின் மேற்பரப்பில் ஜிக்கு சமன்பாடு எழுதினோம்டா இந்த சமன்பாடு தான் பாவிக்க வேண்டி வரும். மேற்பரப்பில் உள்ள ஜி என்றா அவன் முதலாவது ஹோலுக்கு நாங்கள் எப்படி எழுதலாம், ஜி அதன் திணிவு MX அதன் ஏரை RX அதன் வர்க்கம் அதனுடைய திணிவையும் அதன் ஏரையும் போட்டு அந்த கோடின் மேற்பரப்பில் ஜி வரப்போகுது. அதே மாதிரி 2வது கோடின் மேற்பரப்பில் ஜி எழுதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் GM ஓவர் ஆர் ஸ்கொயர். அதுக்கு நீங்கள் அந்த கோடினுடைய திணிவையும் அதனுடைய ஏரையையும் பயன்படுத்த வேணும். சரியோ? இப்போ இந்த 2 ஹோலின் மேற்பரப்பிலையும் ஜி சமன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதை இதுக்கு நீங்கள் சமப்படுத்தி விடுங்க. சமப்படுத்தினா பிறகு அந்த ஜியை வெட்டி போட்டு இந்த RY ஸ்கொயர்டை இங்கே கொண்டு வந்து MX பெருக்குங்க. அப்போ மேலே நிற்கிற MX-ஐ RY ஸ்கொயர்ட் பெருக்குது. இந்த MY-யை கீழே அனுப்பி விடுங்க. அந்த MY கீழே வந்து RX ஸ்கொயர்டோட பெருக்கப்படுது. இதுக்கான விட உங்களுக்கு 1 வரும். ஏண்டா இதை இங்கே கொண்டு வந்துட்டீங்க, அதை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா விட 1. அப்போ அது உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். 15க்கு செகண்ட் ஆன்சர். 16 பாருங்க. புவியின் மீது 760 நிறையை கொண்டிருக்கும் நபர் சந்திரனுக்கு செல்கின்றார். பாருங்க, இப்போ பூமியை பொறுத்த மட்டும் ஒருவருக்கு நிறை 760 தாரார். பொதுவாக பாருங்க, நிறையன்றது வெயிட்ன்றது பொதுவாக இந்த M×G-யைத்தான் நாங்கள் பொதுவாக நிறையன்று சொல்கிறாங்க. அதுக்காகிற ஈர்ப்பு விசை அதைத்தான் நாங்கள் நிறையன்று சொல்கிறோம். பூமியில் ஒருவருக்கு அந்த வெயிட் 760 தாரார். அவருடைய திணிவு தெரியாது. ஜி பூமியின் மேற்பரப்பில் 10. பொதுவாக புவியின் மேற்பரப்பில் G 10ன்றது உங்களோட எக்ஸாம் பேப்பரில் முன்னுக்கே தந்துடுவார். புவிக்கு G 10. ஆகவே அந்த ஜிக்கு 10 போட்டிங்கண்டா அவர் ஒரு 76 கிலோகிராம் மனிதன்ன்றது உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த 76 கிலோகிராம் மனிதன் எங்கே போறாராம், சந்திரனுக்கு போறாராம். சந்திரனில் அவரில் நிறைய என்னன்னு கேட்கிறார். சந்திரனில் நிறைய பற்றி கேட்டால் திணிவு தர சந்திரனில் உள்ள ஆர்முடுகளை போட வேணும். அது ஒரு G' வைப்போம். அவருடைய திணிவு 76 நீங்கள் கண்டுட்டீங்க. அப்போ அவருடைய திணிவு 76. சந்திரன் மேற்பரப்பில் உள்ள G' பதிலாக அதனுடைய திணிவும் அதனுடைய ஏரையும் தந்தா GM ஓவர் ஆர் ஸ்கொயர்டுன்னு போடலாம். இது சந்திரன் மேற்பரப்பில் G'. அப்போ அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். 17வது கேள்வி. ஜியின் பருமன் பற்றிய கூற்று. A புவியின் மையத்தில் G 0. சரி, இந்த இருக்குது. சரி. அடுத்தது B புவியின் பரப்பில் G உயர் பெருமானம். சரி, புவியின் பரப்புன்னா மேற்பரப்பு, அதுல G உயர்வாம். அது சரி. 3 ஜியின் பருமன் குத்துயரத்துடன் குறைகின்றது. குத்துயரம் இங்க மேலே போக போக G குறைதாம். அதுவும் சரி. ABC எல்லாம் உண்மையானவை. 5th ஆன்சர். 17க்கு 5. 18வதுக்கு வாங்கோ. இரு கோள்களின் மேற்பரப்புகளின் சுயாதீன வீழ்ச்சியின் ஆர்முடுகள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்க இந்த மாதிரி கேட்கிறார். இந்த கோடின் மேற்பரப்பில் உள்ள ஜியும் அந்த கோடின் மேற்பரப்பில் உள்ள ஜியும்
சமனா இருக்க வேணுமென்று கேட்கிறார். சரியோ? கவனிங்க எப்படி இருக்க வேணுமெண்டா அந்த ஆன்சர் நான் இதுல இருந்து எடுத்து காட்டுறேன். இப்படி சமனா வரணுமெண்டா ஜியை வெட்டுங்கோ. வெட்டி போட்டு இந்த எம்ஒய்யை கீழே அனுப்புவோம். மேலே எம்எக்ஸ் இருக்குது, கீழே எம்ஒய்யை கொண்டு வாங்கோ. அங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கே அனுப்பி விடுவோம். ஆர்எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே ஆர்ஒய் ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ கவனிங்க அப்படி இந்த ஜி சமனா இருக்கணுமெண்டா எக்ஸின் திணிவின் கீழ் ஒய்யின் திணிவு எனும் விகிதம் எக்ஸின் ஆரையின் வர்க்கத்தின் கீழ் ஒய்யின் ஆரையின் வர்க்கம் என்ற விகிதத்துக்கு சமனா இருக்கும். அதாவது திணிவு விகிதம் ஆரையின் வர்க்கங்களின் விகிதத்துக்கு சமனா இருக்கும். சரியோ? அப்ப அந்த வகையில பாருங்கோ, செகண்ட் ஆன்சர் சரியா இருக்கும். திணிவுகளின் விகிதம் ஆரைகளின் வர்க்கங்களின் விகிதத்துக்கு சமனா இருக்க வேண்டும். 18க்கு 2வது விட வரும். 19வது கேள்விக்கு வாங்க. 19 ஆரை ஆர்ஏ உடைய கோள் ஏ, ஆர்பிஐ உடைய கோள் பி, ரெண்டுக்கும் ஜி சமன் என்று சொல்றார். ஏயின் திணிவு பியின் திணிவின் 2 மடங்கு. அவ திருப்பியும் இந்த சமன்பாட்டிலே வருவோம். நான் இப்ப ஏ என்ற ஹோலுக்கு மேற்பரப்பில் ஜி எழுதுறேன். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஜி ஏயினுடைய திணிவின் கீழ் ஏயினுடைய ஆரையின் வர்க்கம், இது ஏ என்ற ஹோலுக்கு. இதே போல பி என்ற ஹோலுக்கு எழுதினோம்டா அது ஜி பியின் திணிவின் கீழ் பியின் ஆரையின் வர்க்கம் ஜிஎம் ஓவர் ஆர் ஸ்கொயர். சரியோ? அந்த ரெண்டுக்குமே இந்த ஜி சமன் என்று சொல்றாரு. அப்ப இதை இதுக்கு சமப்படுத்தி விடுங்க. அதுல அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஏயினது திணிவு பியினது திணிவின் 2 மடங்காம். இந்த பியை போல ஏக்கு டபுள் திணிவு இருக்காம். அப்ப இது வந்து இப்போ ஒரு எம்எண்டா இது 2m மாதிரி சொல்றாரு. இதுன்ற டபுள் இல்லை இது. அப்ப இதால இதை வெட்டி விடுங்க. வெட்டி விட்டா 2 முறை 2 வரும். ஏன்னா அதே மாதிரி இது டபுள்னு சொல்றாரு அவரு. அவ வெட்டி விட்டீங்கன்னா 2 வரும். அடுத்தது ஜியை வெட்டி விடுங்க. இப்ப இதை இங்க எடுத்தோம்டா 2RB ஸ்கொயர்டு, இது அங்க போனால் RA ஸ்கொயர்டு வரும். வர்க்க மூலம் எடுத்து விட்டீங்கண்டா அங்கால RA தனியா வரும். இங்கால வர்க்க மூலம் எடுக்க 2க்கு வர்க்க மூலம் எடுத்தா வர்க்க மூலம் 2 RB அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 22வது கேள்வியை பாருங்க. 22 பாருங்க. வியாழன் கோளின் விட்டமும் டயமீட்டர் விட்டமும் இடை அடர்த்தியும் முறையே புவியின பெருமானங்களின் 11 மடங்கும் 1/4 மடங்கும் ஆகுமாம். வியாழன் கோளுக்கு விட்டம் பூமியை போல 11 மடங்காம். பூமி சிறிய கோள், வியாழன் பெருசு. அந்த வியாழனுக்கு இந்த டயமீட்டர் பூமியை போல 11 மடங்காம். நீங்க உங்களுக்கு தெரிய வேணும், விட்டம் 11 மடங்கு இருந்தா ஆரையும் 11 மடங்கு வரும். இதுன்ற பாதி தான் இதுக்கு ஆரை, அதுன்ற பாதி தான் இதுக்கு ஆரை. இந்த ஆரையை போல இந்த ஆரை 11 மடங்கு வரும். அதாவது ஆரைன்றது விட்டத்தின் 2, விட்டத்தை 2ஆல பிரிக்க வரும். அப்ப இங்க விட்டம் எத்தனை மடங்கு பெருசா இருக்கோ அத்தனை மடங்குல ஆரையும் பெருசா தான் வரும். விட்டம் 11 மடங்கு பெருசுண்டா ஆரையும் 11 மடங்கு பெருசு. இது ஒரு விடயம். அதே போல கவனிங்க, அடர்த்தி 1/4 பங்காம். இதுண்ட அடர்த்தியோட ஒப்படைக்க அதன் அடர்த்தி 1/4 பங்காம். அப்ப நீங்க இந்த சமன்பாடு இருக்குல்லோ, அடர்த்தி சார்பில் ஜிக்கு சமன்பாடு. நான் சொல்றேன் இந்த ஆரையை போல இந்த ஆரை 11 மடங்கு. அப்ப ஆரை வந்து 11 மடங்கு பெருசா இருக்கிறபடியா வியாழனுக்கு ஜி 11 மடங்கு பெருசா கூட பார்க்கும். நேர் விகித சமனா நிக்குது. ஆரைக்கு ஜி நேர் விகித சமனா நிக்குது. ஆரை 11 மடங்கு கூடண்டா ஜி 11 மடங்கு கூடும். அடர்த்தி 1/4 பங்காம். அடர்த்தி 1/4 பங்கு குறைவா இருந்தா அதுக்கு நேர் விகித சமனா ஜி 1/4 பங்கு குறையும். அவ தேறியதை பார்த்தா 11 மடங்கு கூட வேணும், 4 மடங்கால குறைய வேணும். அப்ப விளைவுல அந்த இடத்துல உள்ள ஜி 11/4 என்ற காரணியால மாறுபடும். சரியோ? சொல்றார், புவி மேற்பரப்பில் புவி ஈர்ப்பு செறிவு 10 நியூட்டன் per கிலோகிராம். அதை ஈர்ப்பு புல செறிவுன்ற சொல் அதை சொல்ல வர.
புவியின் மேற்பரப்பில் இந்த இடத்துல ஈர்ப்பு புலச்சரிவு 10 நியூட்டன் பெர் கிலோகிராம் என்று சொல்றார். சந்திரன் மேற்பரப்பில் உள்ள புவியீர்ப்பு செறிவு யாதுன்னு கேட்கிறார். இன்னொரு சொல்றேன், அந்த சொல்லல அவ்வளவு பெரிய திருப்தி இல்லை எனக்கு. என்னன்னா அந்த பூமியண்டா புவியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புலச்செறிவை புவியீர்ப்பு செறிவுன்னு சொல்லலாம். இனி வியாழண்ட ஹோல்ல போய் நின்று கொண்டு புவியீர்ப்பு செறிவுன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. புவியண்டா என்ன, அது எங்கட ஹோல் இல்லோ, வியாழன் வேற ஹோல் இல்லோ, அதுக்கு என் புவியண்ட சொல்ல கொண்டே புகுத்துவான். அப்போ மேல நல்ல இதண்டா வியாழனின் மேற்பரப்பில் ஈர்ப்பு செறிவுன்னு கேட்டிருக்கலாம், ஈர்ப்பு புலச்செறிவுன்னு கேட்டிருக்கலாம். அந்த புவி என்ற சொல்ல தவிர்த்திருக்கலாம். 1-2 இடங்களில் இவர் அந்த வேலை பார்த்திருக்கிறார். புவி என்ற சொல்ல வேற ஹோல்களை கொண்டே பயன்படுத்தியிருக்கிறார். சரி, பரவாயில்லை. நீங்க இப்ப இந்த ഇതിന്റെ மேற்பரப்பில் ஜி என்னன்றதான் உங்களோட கேள்வி. புவியின் மேற்பரப்பில் என்ன ஜி இருக்குமோ അതിന്റെ 11/4 மடங்கு தான் இவருக்கு வரும். ஏனண்டா ஆரை 11 மடங்கு, அப்ப இது 11 மடங்கு கூடுது. அடர்த்தி 4 மடங்கு குறைகிறபடியா 4 மடங்கு குறையுது. அப்ப இதுல உள்ள ஜி எவ்வளவு வேண்டா, புவியின் மேற்பரப்பில் இருக்க ஜி இருந்துச்சுல்ல 10, அந்த 10-ஐ 11/4 காரணியால பெருக்கி விடுங்க. பெருக்கினா 110/4, 110 4ஆல பிரிக்க 27.5 வரும். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 22க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். 20வது கேள்வியை பாருங்க. 20 பாருங்க. 20 வான் பொருள் ஒன்று குறித்த நேரத்தில் புவியின் மையத்தையும் சந்திரனின் மையத்தையும் தொடுக்கும் கோட்டின் நடுப்புள்ளியில் உள்ளதாம். அப்ப இதுதான் பூமி, தூரத்துல இங்க சந்திரன், அது ரெண்டையும் இணைக்கின்ற கோட்டுக்கு நடுப்புள்ளியில இருக்குதாம். சரியோ? அது ரெண்டுக்கும் சரி நடுவில் ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்குதாம். பாருங்க, தொடர்ந்து சொல்றார். சந்திரனின் திணிவு புவியின் திணிவின் 0.0123 மடங்காகும். அப்ப நாங்கள் இப்படி வரும், பூமியின் திணிவு நான் கேபிட்டல் எம் எடுத்தா சந்திரனின் திணிவு 0.0123 எம் இப்படி சொல்றார். சரி, அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. சந்திரனினதும் புவியினதும் மையங்களுக்கு இடையிலான தூரம் புவியின் ஆரையின் 60 மடங்காகும் என கொள்றார். அப்ப இங்க பாருங்க, இதுதான் பூமி. பூமியின் ஆரையை நீங்க கேபிட்டல் R எடுத்தா இத மாதிரி 60 மடங்காம் இந்த மையத்துக்கும் இந்த மையத்துக்குமான தூரம். பாருங்க, இது R சொன்னா இவ்வளவும் 60R சொல்ல வர. ரெண்டு மையங்களுக்கும் இடையிலான மொத்த தூரம் 60R. இது நடுப்புள்ளி எல்லோ. அப்ப இங்கால உள்ள இந்த தூரம் 30R மாதிரி எடுக்கலாம். இங்கால 30R, அங்கால 30R வரும். இப்ப கேள்வி என்னண்டா, புவி சந்திரன் ஆகிய இரண்டினதும் ஈர்ப்பு காரணமாக பொருளின் ஆர்முடுகள் ஜி சார்பாக அந்நளவில். அதாவது கடைசியாக உங்கள்ட்ட கேட்க வந்தது, இந்த பொருளினுடைய ஆர்முடுகள் என்னன்றதை கேட்க வர, அதை ஜி சார்பாக கண்டுபிடின்னு கேட்கிறார். இங்க ஜி என்றது புவியின் மேற்பரப்பில் உள்ள ஆர்முடுகளை தான் ஜி என்று சொல்றது. பொதுவா ஜி என்று சொன்னா புவி மேற்பரப்பில் உள்ள ஆர்முடுகள். அந்த ஜி சார்பா இந்த பொருள் என்ன ஆர்முடுகளை பெறும்ன்றது கேள்வி. அப்ப நாங்க இப்படி வருவோம், நடுவில் இருக்கிற இந்த பொருளை நான் ஒரு சிம்பிள் எம்மெண்ட் எடுக்கிறேன். அதோட திணிவு என்னன்றது நான் சொல்ல இல்லை, ஒரு சிம்பிள் எம்மெண்ட் வைப்போம். அந்த பொருளின் மீது புவி என்ன செய்யுமெண்டா தன்னை நோக்கிய திசையில ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும். பூமி தண்ட பக்கமா இழுக்கும். புவியால வழங்கப்படுகின்ற ஈர்ப்பு விசையை நான் ஒரு F1 வைக்கிறேன். சமணம் எதிருமா அதே பொருள் புவியை F1 ஈர்க்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி அதே பொருள்ல சந்திரன் என்ன செய்யுமெண்டா தன்னை நோக்கி இழுக்கும். சந்திரனால வழங்கப்படுகின்ற ஈர்ப்பு விசையை F2 வைப்போம். இதுல அவங்களுக்கு தெரியும், பொருள் நடுவில் நிற்கிறபடியா பூமியின் ஈர்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஏண்டா பூமி தான் திணிவு கூடினது. திணிவு கூடின பூமி அதிகமா இருக்கும் போது அந்த பொருள் என்ன செய்யும், புவியை நோக்கி வாரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நீங்க அந்த பொருள்ல இருந்து கையை விட்டா அது புவியை நோக்கித்தான் ஆர்முடுகி கொண்டு வரும். இந்த ஆர்முடுகளை A வைப்போம். அதை பற்றி தான் இவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். அந்த ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்ப என்ன செய்யலாம்டா, இந்த பொருளுக்கு
எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். எஃப் சமன் எம்ஏ சமன்பாட்டை நான் அந்த பொருளின் இயக்க திசையில பயன்படுத்துறேன். அது இடது பக்கமா புவியை நோக்கி போகுது. அவ புவியை நோக்கி பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தக்குள்ள அந்த திசையில உள்ள விசைய முதல்ல பிளஸ்ஸா எழுதி எதிராக உள்ள விசையை கழிக்க வேணும். அவ அந்த பொருள்ல இந்த திசையில தாக்குற விசை என்னன்னு சொன்னா F1. அதை முதல்ல எழுதுங்கோ. அதுக்கு எதிராக தாக்குற F2 கழியுங்கோ. F1 மைனஸ் F2 ஈக்குவல் MA இப்படி வரும். இப்ப பாருங்க, இந்த F1க்கு பதிலாக பிரதியிடுவோம். F1ன்றது பூமிக்கும் அந்த குறித்த பொருளுக்கும் இடையில செயற்பட்ட ஈர்ப்பு விசை. புவிக்கும் அந்த பொருளுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசைய G mm/r² எழுதலாம். G ஒரு திணிவு புவி கேபிட்டல் M, மற்ற திணிவு இந்த பொருள் அது சிம்பிள் M. அது ரெண்டுக்கு இடையிலான இடைத்தூரம் 30r அதன் வர்க்கம். இது Gmm/r² மைனஸ் F2. F2ன்றது இந்த திணிவுக்கும் சந்திரனுக்கும் இடையில தாக்குற ஈர்ப்பு விசை. அதுக்கும் அதே மாதிரி எழுதுவோம். Gmm/r². G M ஒரு திணிவு சந்திரன் திணிவு. அதை விட வேண்டாம் 0.0123 M. மற்றைய திணிவு இவர் சிம்பிள் M. மற்றைய திணிவு சிம்பிள் M. அது ரெண்டுக்கு இடையிலான இடைத்தூரமும் 30r வரும். அவற்றுக்கு இடையிலான இடைத்தூரமும் 30r முழுவதின் வர்க்கம். அது சமன் MA வரும். இப்ப இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுங்கோ. ரெண்டிலிருந்து G எடுக்கலாம், M எடுக்கலாம், சிம்பிள் எம்ஐயும் எடுக்கலாம். அவ்வளோத்தையும் எடுப்போம். G கேபிட்டல் M சிம்பிள் M எடுப்போம். அதுக்கு கீழே வேறுங்கோ 30r முழுவதின் வர்க்கம் இருக்கலோ அதையும் எடுக்கலாம். 30 வர்க்கிச்சா 900, 6 வர்க்கிச்சா 6 வர்க்கம். ஸோ 900r வர்க்கம். இதையும் வெளியில் எடுத்து விட்டோம்டா இதில் என்ன வரும்டா GMM 900r² போனால் ஒரு முறை வரும். இதில் GMM இதெல்லாம் போச்சுண்டா அது 0.0123 வரும். அது சமன் MA. இப்போ அந்த சிம்பிள் M வெட்டுப்படும். இந்த பொருள் இருக்கலோ அதான் இயங்க போகிற பொருள். அதன் துணிவு தான் சிம்பிள் M. அந்த சிம்பிள் M தான் இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த சிம்பிள் M வெட்டுப்படுகிறது. சிம்பிள் M வெட்டுப்பட்ட பிறகு இதில் உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கழிப்பீங்கள். கழிக்க இங்கே இந்த சிம்பிள் எம்மை வெட்டி போட்டு மேலே GM இருக்கல்லோ GM அதுக்கு கீழே இந்த R வர்க்கத்தை கொண்டு வரேன். Gm/r². இதில் இருந்து இதை கழிச்சிங்கண்டா அது உங்களுக்கு 0.9877 வரும். அதன் கீழ் 900 ஒன்று இருக்குது, 900 ஒன்று இருக்குது கீழே. அது சமன் M வெட்டுப்பட்டுட்டது A. உங்களுக்கு தெரியும் புவியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு புல வலிமை என்றது பூமியின் திணிவு கேபிட்டல் M ஏரை R என்றால் Gm/r² எழுதலாம். அவ நீங்க இப்ப என்ன செய்யலாம்டா இந்த Gm/r² பதிலாக சிம்பிள் G என்று போடலாம். அதான் புவியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை. சரியோ? அவ இதை நீங்க சிம்பிள் G என்று போடலாம். நீங்க இதை சுருக்கும் போது இந்த 9ஆல இதை வெட்டினீங்கண்டா தசம் இதால இதை வெட்டுப்பட ஒரு முறை. இது அன்னளவா 900 எடுத்து அதுவும் 1 வரும். 0.11 வரும். அதன் கீழ் 100. இதை நீங்க சுருக்க கடைசியாக கூட விட வரும் 0.11/100. அது கிட்டத்தட்ட 1.1 × 10⁻³ வந்து இதுக்கு G போடுங்க, இதுக்கு G போடுங்க. இதை நீங்க சுருக்க எப்படி ஒரு நம்பர் வரும். அதான் அந்த பொருளின் R முடுகல் Gயின் சார்பில். அப்படி பார்த்தா அது உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். என்ன 20வது கேள்விக்கு 2வது விட வரும். 21 பார்த்துருவோம். அந்த சமன்பாட்டுக்குள்ள வந்து அது நாங்கள் படித்த தியரி அதுக்குள்ள வர அவ்வளவு கேள்வியும் பார்த்துட்டோம். 21 பாருங்க. 1 கிலோகிராம் திணிவுள்ள உபகரணம் ஒரு கோள் மீது வைக்கப்பட்டுள்ளது. இக்கோளின் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்கு. ஏரை புவியின் ஏரையின் 2 மடங்கு. ரைட். பாருங்க, இப்ப மேற்பரப்பில் Gக்கு சமன்பாடு Gm/r². பாருங்க, அந்த கோள்ல சரியா வேறொரு கோள்ல தான் கொண்டு வச்சிருக்கிறார். கவனிங்க, அந்த கோள்ல அதன் திணிவு புவியின் திணிவின் 3 மடங்கா. அது எப்படி வரும்?
அந்த கோளுக்கு திணிவு 3 மடங்கு. திணிவு 3 மடங்கான அதுக்கு நேர்விகித சமனா ஜி வந்து 3 மடங்கு வர பார்க்கும். இது ஒரு காரணி. மேல உள்ள நம்பர் கூடினா நேர்விகித சமனா இதுவும் கூடும். அதே போல அந்த கோளுக்கு ஆரை புவியின் ஆரையை போல 2 மடங்கா. பாருங்க, கீழே இருக்கிற ஆரை வந்து 2 மடங்கு கூடிச்சுதாண்டா. ஆரை 2 மடங்கு கூடினா 2 வர்க்கம் 4. கீழே நிற்கிற நம்பர் கூடினா விடைய குறைக்கும். அது ஒரு விடயம், விட குறைய போகுது. அதுல இது 2 மடங்கு கூடுதண்டா 2 வர்க்கியுங்க. 2 வர்க்கிச்சா 4. 4 மடங்குல குறையும். 3 மடங்கு கூடி 4 மடங்கு குறையும். ஆக மொத்தத்தில் அந்த கோள்ல உள்ள ஜி புவியின் ஜியின் 3/4 பங்கா இருக்கும். சரியோ? அப்ப அந்த கோள்ல நிறை எவ்வளவுண்டு கேட்டா, வெயிட் எவ்வளவுண்டு கேட்டா அது எம் இன்டு ஜி அண்டு வரும். அது நான் சும்மா ஒரு ஜி டேஷ் போற ஆரம்பத்துக்கு அந்த பொருளின் திணிவு 1 கிலோகிராம் என்று சொல்லியிருப்பார். அதுல வைக்கப்பட்ட திணிவு 1 கிலோகிராம். அந்த கோளின் மேற்பரப்பில் உள்ள ஜி டேஷுக்கு பதிலாக நீங்க எப்படி போடலாம்டா, புவியின் ஜியின் 3/4 மடங்கு. அதாவது 3/4 தர புவியின் ஜி எவ்வளவுண்டா 10. பூமியின் ஜி 10, அதுன்னா 3/4 பங்கு ஜி தான் அங்க இருக்கு. சரியா? அவை நீங்க சுருக்கினீங்கண்டா 30/4 ரெண்டு வரும். மேலையும் கீழையும் 2ஆல வெட்டினா 15/2 ரெண்டு வரும். தேர்ட் ஆன்சர் வரும் 21வது கேள்விக்கு. சரியோ? உங்களோட காப்பியில் ஒரு கேள்வி எழுதுங்க, பரவாயில்ல. என் கடைசியா படிச்ச விடயத்துக்கு கீழே, கடைசியா எழுதினது கீழே ஒரு கேள்வி எழுதுங்க. புவியின் ஆரை ஒரு கேள்வி எழுதுங்க. புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர். புவியின் ஆரை 6400 கிலோமீட்டர். ஃபுல் ஸ்டாப். புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 ms-2. புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 ms-2 எழுதுங்க. ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுங்க. புவியின் திணிவையும் சராசரி அடர்த்தியையும் காண்க. புவியின் திணிவையும் சராசரி அடர்த்தியையும் காண்க. ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு இப்ப பூமியின் ஆரை தார. சரியோ? இதான் உங்களோட புவி. அந்த புவியின் ஆரை 6400 கிலோமீட்டராம். அது கிட்டத்தட்ட உண்மை. இதுதான் உங்களோட பூமியின் உண்மையான ஆரை. புவி வந்து ஒரு 6400 கிலோமீட்டர் ஆரை உள்ள ஒரு கோளம். சரியோ? அப்புறம் 6400 கிலோமீட்டர் எவ்வளவு வரும்ன்றது யோசிச்சு பாருங்க. உங்களோட இலங்கை வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் 432 கிலோமீட்டர் வரும். சரியோ? இலங்கையை பொறுத்த மட்டும் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 432 கிலோமீட்டர். அப்போ 6400 இதே மாதிரி கிட்டத்தட்ட 16 மடங்கு வரும். அந்த அளவு ஆரை இருக்கும் பூமிக்கு. அதை ஆரையா கொண்ட ஒரு கோளம் தான் பூமி. சரியோ? அதை விட புவியின் மேற்பரப்பில் ஜி தார. புவியின் மேற்பரப்பில் உள்ள ஜி 10 ms-2 தார. முதலாவது கேள்வி புவியின் திணிவு என்னன்றதை கேட்கிறார். அப்ப அதுல எங்களுக்கு மேற்பரப்பில் ஜிக்கான சமன்பாடு தெரியும். மேற்பரப்பில் இருக்கிற ஜிக்கு சமன்பாடு ஜி எம் ஓவர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது மேற்பரப்பில் ஜிக்கு சமன்பாடு ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். சரியோ? அந்த மேற்பரப்பில் உள்ள ஜி தெரியும் 10. கேபிட்டல் ஜிக்கு பெறுமதி நாங்க படிச்சினாங்க 6.7 தர 10⁻11. இது கேபிட்டல் ஜியின் பெருமன். பூமியினுடைய திணிவு எவ்வளவுன்னு தெரியாது. புவியினுடைய ஆரை 6400 கிலோமீட்டர். காணிங்க ஒரு சமன்பாட்டில் பிரதியிடும் போது எல்லாம் எஸ்ஐ அலகில் இருக்க வேணும். அப்ப ஆரை 6400 கிலோமீட்டர். கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்த 1000ஆல பெருக்க வேணும். ஒரு கிலோமீட்டர்ல 1000 மீட்டர். 6400 கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர்னா திருப்பி 1000ஆல பெருக்குங்க.
6400 தர 1000 இது അതിന്റെ ஆரை அதனுடைய வர்க்கம். இப்போ நீங்க சுருக்கி விட்டீங்கன்னா பூமியின் திணிவு வரும். பூமியின் திணிவு கிட்டத்தட்ட சுமார் அண்ணளவா 6 தர 10 கிலோகிராம் வரும். இது புவிக்கு இருக்கக்கூடிய திணிவு 6 தர 10 கிலோகிராம். சரி, அடுத்தது உங்கள்கிட்ட கேட்கிறார் புவியின் சராசரி அடர்த்தி என்ன. நீங்க பூமியின் அடர்த்தி என்னன்னு கேட்டா அதுக்கு நீங்க சில நேரம் டக்குன்னு இப்படி யோசிக்க பார்ப்பீங்க. இந்த திணிவுக்கு பதிலாக அடர்த்தி தர கனவளவு வந்து போடுவோம், போட்டு அந்த அடர்த்திக்கான சமன்பாடு இந்த தியரியில் எழுதியிருக்காது, அதுக்கு போக வேண்டி யோசிப்பீங்க. ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? உங்களுக்கு இப்போ பூமியின் திணிவு தெரியும், அப்படி போய் விட வராதுன்னு சொல்லல, நீங்க போனாலும் விட வரும். அதை விட இன்னொரு வழி என்ன, பூமியின் திணிவு தெரியும், ஆரை தெரியுமெண்டா கனவளவு தெரியும், திணிவும் தெரியும் கனவளவும் தெரியுமெண்டா அடர்த்தியை கண்டுபிடிக்க அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவுன்ற முடிவை பயன்படுத்துங்க. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, இந்த ஐடியாவுக்கு போகும். அதுல பூமியின் திணிவு தெரியும் 6 தர 10 கிலோகிராம், இது புவியின் திணிவு. பூமியினுடைய கனவளவு எப்படி வருமெண்டா அது ஒரு கோளம் 4/3 πr கனம் வரும். வால்யூம் 4/3 πr3. ஸோ 4/3 πr கனம், பைக்கு பதிலாக 22/7 πr கனம். ஆரை எவ்வளவு வேண்டா 6400 கிலோமீட்டர். கிலோமீட்டரை மீட்டரா மாற்ற ஒரு 1000 பெருக்க வேணும். இது அதன் ஆரை, அதன் கனம், அதன் கனம் 4/3 πr3. இதுதான் அதன் கனவளவு. ஆகவே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு இவ்வளவு, கனவளவு இவ்வளவு. சுருக்குறீங்கள், இதை விட உங்களுக்கு அண்ணளவா ஒரு 5500 கிட்ட வரும். 5500 கிலோகிராம் மீட்டர் -3. இது புவியின் அண்ணளவான அடர்த்தி. திருத்தமா சுருக்கையில சும்மா ஒரு அண்ணளவா சுருக்கினீங்கன்னா இந்த பெருமானம் வரும். சரியோ, இது புவியின் அண்ணளவான அடர்த்தி. இந்த இடத்துல வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு இதை எழுதி கொள்ளுங்க. கவனிங்க, இதுதான் அந்த ஈர்ப்பு புலச்சரிவு சார்ந்த முடிவுகள். சரியோ, அந்த கேள்விகள் அவ்வளோ பார்த்துட்டோம். பாருங்க, சும்மா அப்படி 2-3 சின்ன முடிவுகள் தான். ஒன்று நியூட்டன் ஈர்ப்பு விதி, அது பார்த்து நாங்கள். அடுத்தது ஈர்ப்பு புலச்சரிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை அல்லது ஈர்ப்பார் முடுகல், அது சம்பந்தமான விடயம் பார்த்துட்டோம். இன்னைக்கு கவனிங்க, அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற 3வது விடயம் ஈர்ப்பு அழுத்தம் என்ற ஒரு தியரி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்று சொல்கிற ஒரு விடயம். கவனிங்க, அதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போகிறோம். சரிதானே?